இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். சார், யார் நீங்க? மேடம், பாஸோட சைன் வேணும். மேனேஜர் தான் அனுப்பி வச்சாரு. ஸ்வேதா, யார் அது? ஸ்வேதா, யார் அது? யார் வந்தாலும் வீட்டுக்குள்ள விட்டுருவியா? என்ன வேணும்? மேடம், அர்ஜென்ட்டாக பாஸோட சைன் வாங்கணும் மேடம். ஆஃபீஸ்லேருந்து கொடுத்து அனுப்புனாங்க. ஓ, ஆபீஸ்ல இருந்து வரியா? உட்காரு, அந்த ஃபைலை வாங்கு. கொடுங்க. அவனுக்கு டீயோ காஃபியோ போட்டு கொடு. வையகத்து வாழ்வு என்பது என்னவென்று உண்மை தெளிவோர்க்கு புரிந்திடுமே. கனவிலும் துரோகம் நினையோர்க்கு என்றும் உலகம் உய்ய வாழ்வு தருமே. பண்டிகை அன்னைக்கு கூட வேலை உங்களை தேடி வந்திருக்கு. என்ன வேலைமா அது? ஏதோ ஃபைலை கொடுத்து அனுப்பியிருக்காங்க. எல்லா பொறுப்பையும் நீங்க ராம் கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறமா ஆபீஸ்ல இருந்து எந்த ஃபைல் வந்தாலும் அதை பார்க்காம நான் கண்ணை முடிக்குவேன். சரி சரி, நானே பாக்குறேன். ஓ, போர்டு மெம்பர்ஸ் ரெக்கமெண்டேஷன் லெட்டரா? இது என்னம்மா இவ்வளோ பெரிய அமௌண்டா இருக்கு? இது எந்த ப்ராஜெக்டோட ப்ரொபோசலுமா? விஸ்வாவுக்கு இதை பத்தி தெரிஞ்சிருக்குமா? அது என்னவோ தெரியாது மாமா. இருங்க, நான் அவரையே வர சொல்றேன். ஏய், வேண்டாம். அவனே இதுல சைன் பண்ணிருக்கானா அவனுக்கு தெரிஞ்சுதான் பண்ணிருப்பான். ஆமா மாமா, நேத்து விஸ்வா கூட இத பத்தி சொல்லிட்டு இருந்தாரு. ஷர்மான்னு ஒருத்தர் நம்ம ஆபீஸ்ல வேலை பார்த்தப்போ நம்ம கம்பெனி நல்ல growthல இருந்துச்சு. இப்ப அவர் மூலமா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. விஸ்வா என்ன பண்ணலான்னு என்கிட்ட கேட்டாரு. இந்த விஷயத்துல நான் தலையிட மாட்டேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஓ, அவங்க உனக்கு தெரிஞ்சவங்க தானா? அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லம்மா. ஐயோ, பிசினஸ்ல இதெல்லாம் பார்க்க முடியாது இல்ல மாமா. நான் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான் நினைச்சேன். ஆனா பிசினஸ் மூலமா தான் செய்யணுங்கிற அவசியம் இல்லையே. பரவாயில்லம்மா, நான் சைன் பண்றேன். நல்லவங்களோட பிசினஸ் பண்றதுக்கு நம்ம யோசிக்க கூடாது. ஆமா, ஒரு வாட்டி அவங்கள சந்திச்சா நல்லா இருக்கும். கரெக்டா சொன்ன சூரி. ஒரு தடவை அவங்கள சந்திச்சா நல்லா இருக்கும் சூரி. பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நேர்ல வந்து பேசினாதான் நல்லா இருக்கும் சூரி. இப்ப சைன் பண்ணி கொடுத்துட்டா அவங்க ஐடியாஸ பத்தியும் பிசினஸ பத்தியும் நமக்கு எதுவுமே புரியாம போயிடும் சூரி. பரவாயில்லையே, நீ சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்குதான் செய்யுது. அவங்களும் அதேதான் சொன்னாங்க. உனக்கு தான் சூரி புரியல. உறவுகள் வேற, வியாபாரம் வேற இல்லையா? ஐயோ, இத பத்தி நான் எதுவும் சொல்ல விரும்பலப்பா. மாமா எடுக்கிற முடிவு தான் எங்களோட முடிவு. இது என்னோட அபிப்பிராயம் தான். மத்தபடி பெரியவங்க நீங்க தான் முடிவு எடுக்கணும். கரெக்டா, சரியான நேரத்துக்கு வந்து நல்ல ஐடியா கொடுத்துருக்கேன். ஒருவேளை நான் இதுல சைன் பண்ணியிருந்தா அவங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருந்தா சரி, உடனே அவங்கள சந்திக்க ஏற்பாடு பண்ண. நீ என்னமா சொல்ற? ஆமா, உங்க முடிவு என்னவோ அதுதான் ஏன் முடிவும். ஆமா, அப்போ எங்க வந்துருவான். பிள்ளையார் இன்னும் ரெடி ஆகல. பிள்ளையாரையே இன்னும் ரெடி பண்ணலையா? ஐயோ, அவன் பிள்ளையாரு தேடி போனானா இல்ல அவன் அப்பனை தேடி போனானோ? இல்ல, நீ போடா, நான் பின்னாடி வரேன்னு சொன்னா. மாமா, டீ குடிக்கிறீங்களா? அசோக், உனக்கு டீ வேணுமா காஃபி வேணுமா? டீ ரொம்ப நல்லா இருக்கும். சூரி, இந்த பிசினஸ் ப்ரொபோசலை நான் ஒரு முறை பார்க்கவா? இந்த கம்பெனிக்கு பாஸ் நீதாங்களா? சத்தம் போட்டு பேசாத.
அதுக்கு எதுக்கட என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்? தேங்க்யூ. அவ கொஞ்ச நேரம் நிம்மதியா தூங்கட்டும், விடுங்க. அவளுக்கு நீங்க ஹெல்ப் பண்றதா நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பெரிய தப்பு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஐம் சாரி ராம், இதெல்லாம் என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. இவ்ளோ நேரம் நீங்க அவகிட்ட பேசினது அவளை சமாதானப்படுத்ததான் நான் நினைச்சேன். போதும், இதோட நிறுத்திக்கோங்க. இதுக்கு மேல ப்ராமிஸ் எல்லாம் பண்ணாதீங்க. பேசி முடிச்சிட்டீங்களா இல்ல இன்னும் இருக்கா? நீங்க பேசி முடிச்சிட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அன்னைக்கு நீங்க என்ன சொன்னீங்க? சரி, அவ்வளவு சீக்கிரம் யார்கிட்டயும் அட்டாச் ஆக மாட்டான்னு சொன்னீங்க. நானும் அப்படிதான். நான் அவ வயசுல இருக்கும்போது யார்கிட்டயும் க்ளோஸா பழக மாட்டேன். எனக்கு என்ன வேணும்னு கூட எனக்கு தெரியாதுங்க. அதுக்காக தாங்க நான் அவளுக்கு எல்லாமே செய்யறேன். இதுல கொஞ்சம் என்னோட சுயநலமும் இருக்கு. அதை தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க ப்ளீஸ். என் லைஃப்ல எனக்காகன்னு கொஞ்சம் கம்மியான ஆளுங்க தான் இருக்காங்க. அதுல சிரி எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானவ. தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து சிரிய பிரிச்சிடாதீங்க. அவ என்கிட்ட என்ன கேட்டாலும் நான் அவளுக்காக அதை செய்ய தயாரா இருக்கேன். நான் சந்தோஷமா இருக்கிறதே சிரி கூட இருக்கும்போது மட்டும்தாங்க. அந்த சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. இல்ல, நீங்க என்ன பேசுறீங்க? அவ வந்து சின்ன பொண்ணு ஏதோ தெரியாம கேட்டுக்கிட்டு இருக்கான்னு நீங்களும் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. ஃபைன், அவளுக்கு புரியுற வரைக்கும் நான் இதை செய்யறேன். அவ வளர்ந்ததுக்கு அப்புறம் என்ன கேட்கணும் என்ன கேட்க கூடாதுன்னு அவளே புரிஞ்சுப்பாங்க. நீங்க என்கிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டீங்கல்ல, நானும் உங்ககிட்ட கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு என்கிட்ட இருந்து சிறிய மட்டும் பிரிச்சிடாதீங்க ப்ளீஸ். பாய். சிரி சிரி நீ எங்க இருக்க? சிரி 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 ஆன்ட்டி, நாளைக்கு எங்களுக்கு காம்படிஷன் இருக்கு. இன்னும் நாங்க எதுவும் ரெடி பண்ணல. சிரி தான் எங்க டீம் லீடர். உங்க டீம் லீடர் கோச்சுக்கிட்டு படுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் ஒன்னும் கோச்சுக்கல. சிரி, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணியாகணும். ஆனா என்ன பண்றது சொல்லுங்க? நம்ம கிட்ட தான் பணம் இல்லையே. எல்லாரும் நம்மள சீட் பண்றாங்க. எல்லாரும் இவள சீட் பண்றாங்களாமா? நம்ம கிட்ட காசு இல்லனாலும் பரவாயில்ல, நம்ம மண் பிள்ளையாரே பண்ணலாம். ஆமா சரி, நான் கூட உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றேன். அவ ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வருவா, நீங்களாம் கிளம்புங்க. கிளம்புறியா அசோக்? உனக்காக தான் டீ கொண்டு வந்தேன். பரவாயில்லையே, சொல்றதுக்கு முன்னாடியே டீ கொண்டு வந்துட்ட. தேங்க்யூ பார்கவி. ஓ அசோக், ஹவ் ஆர் யூ மேன்? நல்லா இருக்கேன். அட, இந்த ஃபைல்ல அதுக்குள்ள சைன் பண்ணியாச்சா?